ஸோ எஸ் வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே லண்டன் செஷனில் எடுத்த என்கியூ ஷார்ட் ரைட் பற்றி தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு மாதவன் ப்ரோ, அவரால் தான் அந்த லெக்சர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு 45 மினிட்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆடியோ வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சு. ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒரே இதில் ஸ்டக் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஆடியோட வேவ் ஃபார்ம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்னு தெரில. ஐ தாட் ஐ வில் நாட் மேக் அ வீடியோ, பட் ஸ்டில் கேட்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால ஐ எம் டூயிங் இட் அகெயின். பிகாஸ் வந்து இதில் லேர்னிங் கர்வ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதில் பார்க்குற விஷயம் லைக் கற்றுக்கிறதுக்கான விஷயம் வந்து இந்த ட்ரேட்டில் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. நான் எப்படி ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்க் காட். அந்த ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் ஃபர்ஸ்ட் லெக் எப்படி மிஸ் பண்ணேன் அண்ட் செகண்ட் லெக்கில் வந்துட்டு நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன்றதை கம்ப்ளீட்டாக நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த டாக்குமெண்டேஷனோட வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அண்ட் நோட் ஆர் பென் ஆர் பென்சில் ஆர் பேட் நோஷன் எது இருந்துச்சுனாலும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி குட் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேட் பிரேக் டவுனில் நம்ம கன்சாலிடேஷன் ப்ரொஃபைல்ஸும் அட்வான்ஸ் கேப் தியரியும் வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. So yes, here we have NQ ஓட டெய்லி சார்ட் அண்ட் NQ செப்டம்பர் கான்ட்ராக்ட் டைம் ஃப்ரேம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு இன்றைக்கி டேட் பார்த்தா தெரியும். ஸோ மண்டே காலையில் உட்காந்து நான் அந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி யூ வில் கெட் திஸ் வீடியோ பை த ஈவினிங். அண்ட் இது NQவோட டெய்லி சார்ட் அண்ட் இதுதான் வந்துட்டு NQவோட வீக்லி ஓப்பன். ஸோ ஐ வில் மார்க் திஸ் ஆஃப் ரைட் ஹியர். இதுதான் வந்து NQவோட வீக்லி ஓப்பன். ரைட் சைடு பாட்டம், இதுதான் வந்து NQவோட வீக்லி சார்ட். ஸோ இது மண்டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன். மண்டே வந்து பெரிய ரேஞ்ச் வந்து வச்சுருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து மண்டே வந்து ரொம்ப பெரிய ரேஞ்ச் வச்சுருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி நியூஸும் கிடையாது, லைக் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. ஸோ அந்த நியூஸ் இல்லாத டேக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஐஎஸ் வந்துட்டு 270 ஹேண்டில்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 370 ஹேண்டில்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிருந்துச்சு. அண்ட் ஃபார் நார்மல் டே வித்தவுட் அ வெரி ஹியூஜ் இம்பேக்ட் நியூஸ் இந்த ரேஞ்ச் வந்துட்டு அதிகம். ஸோ we can consider it as a range and also வந்து we are trading at all time highs. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேவோட எண்டில் இருந்து until now வந்து நம்ம நல்ல ஒரு புல்லிஷ் ரனில் வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஆன்டிசிபேட்டட் ஏரியாக்குள்ளேயும் வந்துட்டோம். அந்த 20,000 to 20,500 ரேஞ்சுக்குள்ளேயும் வந்துட்டோம். அண்ட் நமக்கு இப்போ நீங்கள் மந்த்லி டெய்லி சார்ட் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், we didn't had any like டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்ப ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து டே ஆஃப் த வீக்கும் அலைன் ஆகணும், டைம் ஆஃப் த டேவும் எல்லாமே அலைன் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு டெய்லியில் ஒரு நல்ல ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆச்சு. மண்டேயோட ரேஞ்ச் வந்து நல்ல ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆச்சு. டியூஸ்டே ஒரு இன்சைட் பார் கேண்டில் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கேண்டிலோட ரேஞ்சோட 50%க்கு மேலேயே கன்சாலிடேட் ஆகிருந்துச்சு. எப்படி இந்த கேண்டிலோட ரேஞ்சோட விட லைக் ரேஞ்சை கன்சிடர் பண்ணுறப்ப அரௌண்ட் லைக் இந்த லெவல்ஸு 50%. ஸோ 50% ரேஞ்சிலே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்கள் கண்ணு நேராக இங்கே போகணும், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வந்துட்டு வச்சுருந்துச்சு ப்ரைஸ். ஐ மார்க் திஸ் ரெட் அண்ட் ஐ கிவ் ஓகே 3 போல் கொடுத்துட்டான். ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வந்து வச்சுருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வந்துட்டு வச்சுட்டு ப்ரீவியஸ் டேவோட லோவை ஸ்வீப் பண்ணாமல் வந்துருச்சுனாலே திஸ் இஸ் அன் இன்ஜினியர்ட் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு உங்கள் புரிதல் இருக்கணும். அண்ட் லேட்டர் பார்ட் ஆஃப் த டேவோ இல்லை லேட்டர் பார்ட் ஆஃப் த வீக்கோ இது வந்து ஒரு நல்ல ட்ரான் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். அந்த ட்ரான் லிக்விடிட்டி வந்து எய்தர் கண்டினியூவேஷனுக்காக இருக்கலாம், இல்லைனா ரிவர்சலுக்காக இருக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. ஓகே, ஸோ டியூஸ்டேவோட கேண்டில், வெனஸ்டேவோட கேண்டில் இல்லை, டேரெக்டாக தேர்ஸ்டேவோட கேண்டில் இருக்குது. வெனஸ்டேவோட கேண்டில் எங்கே? ஸோ வெனஸ்டேவோட கேண்டில் வந்து இருக்காது. ஏன்னா வெனஸ்டே வந்து வி ஹேட் யூஎஸ் பேங்க் ஹாலிடே. அண்ட் அப்போ வந்து நமக்கு ஒரிஜினல் ஃபியூச்சர்ஸ் டேட்டா
1 மணி வரைக்கும் தான் ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் வந்துட்டு நடக்காது. ஸோ பேசிக்கலி வந்து டெய்லி கேண்டில் வந்துட்டு காமிக்காது. யுஎஸ்டி பேங்க் ஹாலிடே இருக்கிறப்ப இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸுக்கு வந்து நமக்கு லைக் லோவர் டைம் ஃப்ரேமோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உள்ள இருக்கும். 4 ஹவர், 1 ஹவர்லாம் பார்க்கலாம். பட் ஆனா அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட அந்த டெய்லி கேண்டிலோட அ டேட்டா வந்து நமக்கு டெய்லி கேண்டில்ல காமிக்காது. ஸோ தேர்ஸ்டே என்னாச்சு, ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. நேரா போயிட்டு இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ வந்துட்டு அட்டாக் பண்ணுச்சு. ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸுக்கு மேல என்ன இருக்கும்? ஆப்வியஸ் பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அகெயின் ஏற்கனவே புல்லிஷா இருக்கு. ஸ்டில் இது ஹைஸ் வந்துட்டு பிரேக் பண்ண இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ரீட்டெயில் மைண்ட் செட்ல. டெக்ஸ்ட் புக் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ பிரைஸ் வந்து அங்க போகாது. பட் ஆனா நம்மளோட ஐசிடியோட டெர்ம்ஸ்ல இது அட்டாக் பண்றத தான் பார்ப்போம். ஸோ பிரைஸ் வந்து அத அட்டாக் பண்ணுச்சு. இப்போ புது பையர்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான ரேஞ்ச் பிரேக் ஆயிருச்சு. அத சப்போர்ட்ட ஆன்டிசிபேட் பண்ணணும்னு நெனச்சு எல்லாரும் லாங் பண்ணுவாங்க. ஆனா, அந்த பையர்ஸ பிரைஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணிருச்சு. ட்ராப் பண்ணி வி ஹேட் திஸ் ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மென்ட் லோவர். பிரைஸ் வந்து நல்லா டிஸ்பிளேஸ் ஆயிருச்சு. அகைன் இது ஸ்வீப் கிடையாது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ன்றது இந்த கேண்டிலோட ஹைஸ் டூ இந்த கேண்டிலோட லோஸ். அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட அரவுண்ட் லைக் மிட்க்கு கீழ க்ளோஸ் ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ வி ஹேட் திஸ் ரேஞ்ச். ரேஞ்ச் ஹைஸும் அழகா ஸ்வீப் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதோட 50% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 50% எல்லாம் நல்லாவே இன்வாலிடேட் பண்ணிருச்சு. நீங்க நம்மளோட ஏசியன் பேக் டெஸ்ட் செஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் பேட்டர்ன் பத்தி நம்ம அதிகமா பேசியிருப்போம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில்ல ட்ரேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க பேசியிருப்போம். இங்க பேசிக்கா ஸ்விங் ஹை வந்துட்டு ஃபார்ம் ஆயிருச்சு. எதுக்குடா இது ஸ்விங் ஹைன்னு கேட்டிங்கன்னா, மண்டே, டியூஸ்டேவோட லோஸ ஸ்வீப் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் 2 டேஸோட பிரைஸ் ஆக்ஷனோட ஹைஸ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்வீப் பண்ண நாள் வந்து தேர்ஸ்டே. அண்ட் ஆல்சோ ஸ்வீப் பண்ண ஆர் அந்த ஹைஸ் ஃபார்ம் ஆன டைம் வந்து 2 AM லண்டன் செஷன். ஸோ இங்க வந்து டே ஆஃப் த வீக்கும் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு டைம் ஆஃப் த டேவும் கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ வி ஹேட் அ கிளாசிக் செல் டே ஆன் தேர்ஸ்டே. ஓகே. ஸோ கிளாசிக் செல் டே ஆன் தேர்ஸ்டே வந்து இருந்துச்சு. ஃபைன். பட் ஆனா, இங்கேயும் என்ன பண்ணுச்சு? ஸோ ஆப்வியஸா வீக்லி ஓப்பனும் ஒரு ஃபேர் வேல்யூவா நம்ம கன்சிடர் பண்ணலாம். லைக் ஒரு ரிலேட்டிவ் ட்ராவா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி வி ஹேவ் திஸ் டைனி லிட்டில் கேப் விச் இஸ் அ வால்யூம் இம்பேலன்ஸ். அண்ட் ஆல்சோ லைக் நம்மளோட லேட்டர் பார்ட் ஆஃப் த ட்ரா வந்துட்டு ஆப்வியஸா இதுதான். ஐ திங்க் இது வந்து எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் இந்த ஏஷியன் செஷன் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருந்தப்ப. பட் ஆப்வியஸ் செல் சைட் லிக்விடிட்டி வந்து இது. அண்ட் நம்ம இன்னும் லோவரா போகணும்னு நினைச்சோம்னா வி ஹேவ் திஸ் டார்கெட்ஸ். இந்த டெய்லி வால்யூம் இம்பேலன்ஸ் ஐ வில் கிவ் திஸ் வயலட் மேபி. ஸோ இப்போ என்னோட ட்ரா வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோவாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்விங் ஹைஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறப்ப அந்த செகண்ட் கேண்டிலோட லோஸ் வந்து பியரிஷா ஆப்வியஸாக நம்ம பியரிஷா இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஸ்விங் ஹைஸ் ஃபார்ம் ஆன ஹை லைக் டைம் ஆஃப் த டே வந்துட்டு ரைட்டாக இருந்துச்சு. டே ஆஃப் த வீக் வந்துட்டு ரைட்டாக இருந்துச்சுன்னா our first obvious target will be looking for second day's low on the third day. அதுதான் வந்து நான் ட்ரேட் பண்ண லெக்கு. அண்ட் ஆல்சோ வந்து தேர்ஸ்டே ரிவர்சல் ப்ரொஃபைல் வந்துட்டு நடந்துருந்துச்சு. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இன்ட்ராவீக் கன்சாலிடேஷன் அண்ட் தேர்ஸ்டே ரிவர்சல் ப்ரொஃபைல் வந்து ப்ரைஸில் அன்ஃபோல்ட் ஆகியிருந்துச்சு. இப்போது 4 ஹவர் போயிடலாம். ஸோ 4 ஹவரில் தான் வந்து ஒரிஜினல் சாஸே வந்து இருந்துச்சு. I'll clean it up. So this will be a raw lecture. I will not try to edit any of it because எனக்கு ஆப்வியஸாக டைம் இல்லை. அண்ட் இதுதான் வந்து அந்த பை சைட் லிக்விடிட்டி மண்டே, டியூஸ்டே கன்சாலிடேஷன் ஹைஸ். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட டெய்லியில் வால்யூம் இம்பேலன்ஸ். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லோஸ். இந்த ரேஞ்சோட மண்டேயோட ரேஞ்சோட லோஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ லேமன்ஸ் டேர்மில் இப்போது லைக் பாப்புலராக இருக்கிற டேர்ம்ஸில் வந்து இது சிஆர்டி, நத்திங் மச். ஸோ ப்ரைஸ் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் யூ கேன் சி
மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு ப்ரைஸ் வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுச்சு. ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ்க்கு மேலே ஆப்வியஸாக பை சைடு லிக்விடிட்டி ரெஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ப்ரைஸ் போன உடனே பையர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பையர்ஸை வந்துட்டு இங்கே ட்ராப் பண்ணிருச்சு. ட்ராப் பண்ணி வி ஹேட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அட் திஸ் லோஸ். ஸோ ஐ கிவ் திஸ் டீப் ஆரஞ்ச். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து இருந்துச்சு. அண்ட் தென் லைக் டேரெக்டாக ப்ரைஸ் வந்து ஸ்பூல் பண்ணிருச்சு. டேரெக்டாக ப்ரைஸ் வந்து வித்தவுட் எனி டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு என்ட்ரி கொடுக்காம நல்லாவே ஸ்பூல் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஃப்ரைடே நான் லைக் ஃப்ரைடே காலையில் ஏசியன் செஷனில் வந்து நான் என்னோட ப்ரைஸ் லாக் பண்ணிட்டு இருந்தப்போ ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போது என்னோட ஆப்வியஸ் தாட்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இந்த போகிற ரெஃப்யூஜுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு கோ ஃபார் திஸ் ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் அங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ சும்மா அதை நான் வாயினால் சொல்லலை. நான் இப்போ வந்து அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு நான் இப்போது காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது the lows, nothing more, nothing less. ரொம்ப பெரிய அனாலிசிஸ் தான் எதுவும் இல்லை. ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ் லோஸ். ஸோ திஸ் இஸ் our buy side liquidity and this is our sell side liquidity. இப்போ வந்து நமக்கு இவ்வளோ பெரிய இன்எஃபிஷியன்சி இருக்குது. அந்த இன்எஃபிஷியன்சி தான் இங்கே வந்துட்டு is going to play a crucial role. இந்த இன்எஃபிஷியன்சியோட ஹைஸ் நான் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ எனக்கு அலர்ட்ஸ் வரும். ஸோ இங்கேருந்து நான் வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் லண்டன் செஷன். பெருசாக வந்து எனக்கு மற்ற செஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் டு திஸ் ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் அங்கே இருந்து ஃபால் ஆகணும்னு சொல்லிட்டு. அது நான் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அந்த ஹைஸ் டு லைக் இந்த லோஸ் வந்து எனக்கு இப்போ ஒரு டீலிங் ரேஞ்ச் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் தான் வந்து நான் இங்கே டீலிங் ரேஞ்சாக கன்சிடர் பண்ணுறேன். ஆப்வியஸாக ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்ச் எப்பயுமே வந்துட்டு நமக்கு டீலிங் ரேஞ்சாக ஆகாது. பட் நான் இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ரேஞ்சையே வந்து டீலிங் ரேஞ்சாக கன்சிடர் பண்ணுறேன். பார்த்தோன்னா ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம ஈக்குலிபிரியம் போகலைனாலும் கொஞ்சமாச்சும் டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் ஆப்வியஸாக அது என்கியூக்கும் நடக்கவே நடக்காது. அண்ட் அது ஏன் நடக்கலைன்னா 2 காரணம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இன்டர்பிரட் ப்ரைஸ் அண்ட் இது இருந்தனால தான் இது நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்படி தான் நீங்கள் ப்ரைஸை வந்துட்டு டெய்லி படிக்கணும். அண்ட் இதை தான் நான் டெய்லி காலையில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் BC, பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு இன்எஃபிஷியன்சி. நான் அப்படியே ரைட் சைட் ஆஃப் த சார்ட்டுக்கு வந்து இதை கொண்டு வரேன். இப்போ பை சைடு டெலிவரி, செல் சைடு டெலிவரி, சிங்கிள் கேண்டில் பாஸ் த்ரூ, சிங்கிள் கேண்டில் பாஸ் த்ரூ. ஸோ இப்போ இது ஒரு இன்வர்ஷன் எஃபிஜி. ஐ சேஞ்ச் திஸ் கலர் டு மேபி ஓகே திஸ் ஐ சேஞ்ச் திஸ் கலர் டு திஸ் ப்ளூ. அண்ட் இதோட 50% ஆஃப் லெவல்ஸை எடுத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 50%க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 50%க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் அண்ட் 50%க்கு கீழே இங்கே க்ளோஸ் வச்சனால திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்.
ஸோ பேலன்ஸ் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஏரியால இருக்குன்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஸோ சார்ட்ட பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு இடத்துல பேலன்ஸ் பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஸோ அது இருந்துச்சுன்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, இட் வுட் பி இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில்லுங்கிறது ஒரு சின்ன ஒரு போக் பண்ணி அப்படியே டைரக்ட்டா ஃபால் ஆகுறது. இவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்கு. பட் ஆனா, இந்த எஃப்இஜி இருக்கிறப்போ, ஒரு சின்ன போக் பண்ணி ஃபால் ஆகுறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது மட்டுமே ரீசன் கிடையாது. இன்னொரு பியூட்டிஃபுல் ரீசன் வந்துட்டு இருந்துச்சு. ஐ அம் பிரிங்கிங் அப் இஎஸ் பிரைஸ் ஆக்ஷன் ஹியர். இத வந்து இஎஸ்யூ 2024 இந்த இடத்துல நான் அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு குடுக்கல. பட் திஸ் இஸ் இஎஸோட சார்ட். உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வாட் டு யூ சீ ஹியர்? த சேம் எஃப்இஜி. ஸோ நான் கேண்டில் கூட காமிக்கிறேன். Thursday 20th June 2024ஓட 2 மணி கேண்டில். 14 கேண்டில் 2 மணி கேண்டில் ஐஎஸ்டி படி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே 2 மணி கேண்டில். இந்த 2 மணி கேண்டிலோட ஹைஸ வந்து என்கியூ ஸ்வீப் பண்ணிட்டான். ஆனா, இங்க 2 மணி கேண்டிலோட ஹைஸ வந்து இஎஸ் ஸ்வீப் பண்ணல. விச் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ்எம்டி. ஸோ இத வந்து நீங்க பிடிஆர்ஏ எஸ்எம்டின்னு சொல்லலாம். ஆப்வியஸா சொல்லலாம். நம்ம வைக்கிறது தான் பேரு. ஸோ பிடிஆர்ஏ எஸ்எம்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனா, அந்த எஸ்எம்டிக்கு வந்து இட் இஸ் அன் எஸ்எம்டி. பட் ஆனா, எஸ்எம்டி நெறைய இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து இந்த இடத்துல பிடிஆர்ஏக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார்ம் ஆன இடத்துல லெஃப்ட் சைட் ஆஃப் த சார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிபிஆர் இருக்கு. அந்த பிபிஆரோட ஈக்குலிபிரியம் இருக்கு. ஈக்குலிபிரியம்க்கு மேல விச் இஸ் அன் பிரீமியம் ரேஞ்ச். ஸோ வி கேன் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் தி ஷார்ட். ஸோ இப்போ நான் ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் வந்துட்டு புல் அப் பண்றேன். அண்ட் இந்த இதுக்கு மேல போன உடனே ஐ ஹேட் அன் அலர்ட் செட். அண்ட் பிரைஸ் வந்து அதுக்கு மேல போயிருச்சு. ஐ வாஸ் இன் கிளாஸ் அண்ட் வந்து லைக் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அதனால நான் டைரக்ட்டா வந்து இந்த டேட்ஸ்க்கு எதிர்பார்க்கல. நவ் ஐ வில் டைரக்ட்லி கோ டூ 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ல தான் வந்து ஒரிஜினல் சாஸே வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ப்ரீவியஸ் டே லோ. வாட் டு யூ சீ ஹியர்? ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். விச் இஸ் அன் ஆப்வியஸ் இன்ஜினியர் லிக்விடிட்டி. இன்ஜினியர் லிக்விடிட்டி வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த லேயோ இல்லை லேட்டர் பார்ட் ஆஃப் த வீக்லேயோ வந்து நமக்கு அட்டாக் ஆக போகுது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். விச் இஸ் அன் ஆப்வியஸ் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். உங்களோட டேர்ம்ஸில் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி அண்ட் சிக்னேச்சர் என்னவா வேணாலும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 மினிட்ல தான் வந்து ஒரிஜினல் லேர்னிங்கே இருக்குது. அண்ட் இதுதான் வந்து உங்களோட H4FEG அண்ட் ப்ரைஸ் வந்து அதை ஒட்டி ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆச்சு. அண்ட் தென் லைக் வந்து மேலே போச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலும் இஎஸ் கூட வந்து ஒரு 15 மினிட் ஹைஸுக்கு வந்து ஒரு சின்ன எஸ்எம்டி வந்துட்டு கொடுத்துருந்தான். ஐ கெஸ் திஸ் இந்த கேண்டலுக்கும் நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். பட் அந்த எஸ்எம்டி வந்துட்டு கொடுத்துருந்தான். ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே ஒரு அலர்ட் போட்ட உடனே நான் இந்த லோஸில் இன்னொரு அலர்ட் வந்துட்டு வச்சேன். இண்டிகேட்டிங் தேர் இஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அண்ட் தென் வந்து லண்டனில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நம்ம வந்துட்டு இதுக்கு கீழே போன உடனே என்ட்ரி வந்துட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே இடத்துல அலர்ட் போட்டு வச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரொஃபஸர் வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ என்னால் ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியல. அண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ரேலி வந்துட்டு கொடுத்துருச்சு. நான் மறுபடியும் ஃபோன் எடுக்கிறப்ப ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ நான் 2, 3 லெசன் ஆர் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் டீச் பண்ண கான்செப்ட்ஸை வந்து இங்கே எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்டர் ஃப்ளோ வீடியோ வந்துட்டு பார்த்துருப்போம் ஆப்வியஸாக. இது என்னது? ஏஷியன் செஷனோட லோஸ். ஆப்வியஸ் செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் வீல் கன்சிடர் இட் அஸ் பை சைட் லிக்விடிட்டினே வச்சுக்கிறோம். அண்ட் இதுதான் வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருந்த லோஸ். ஸோ இது ஏஷியன் செஷனோட செல் சைட் லிக்விடிட்டி. இதுதான் வந்து ஒரிஜினல் கன்சாலிடேஷனோட
ஆப்வியஸ் லோஸ். மிட்லைன் டெலீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் டார்க்கர் பேஜ் செக்ஷன் வந்து கொடுத்துறேன். இதுதான் வந்து ஆப்வியஸ் செல் சைட் லிக்விடிட்டி, ஒரிஜினல் கன்சாலிடேஷன், ஏஷியன் செஷனோட லோஸ். அண்ட் தென் ஹையர் டைம் ஃப்ரேமோட ப்ரீமியம் பிடிஆர்ஏக்கு போயிருக்கு. தட் இஸ் சிபி H4ஓடது. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய எஸ்எம்டி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சின்ன 15 மினிட் எஃப்இஜி வந்து 15 மினிட் எஸ்எம்டி வந்துட்டு இருந்துச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்கே. அண்ட் தென் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் மேக்கர்ஸ் செல் மாடல், லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியில் இந்த ஏஷியன் செஷனோட லோஸை வந்து எடுத்துருச்சு. ஆப்வியஸாக ஐசிடி படித்த நிறைய பேர் நரேட்டிவோட நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி எடுத்த உடனே இன்னொரு லிக்விடிட்டிக்கு போகும்னு நினச்சி ட்ரேட் பண்ணுவாங்க. அது கிடையாது மார்க்கெட். ஸோ லிக்விடிட்டிஸை வந்து நீங்கள் நரேட்டிவாக யூஸ் பண்ணி அந்த லிக்விடிட்டிஸில் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு படிக்கணும் பேசிக்காக. ஆர்டர் ஃப்ளோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு ஆர்டர் ஃப்ளோ வீடியோ பார்க்காதவங்க நான் இங்கே கார்ட்ஸில் வந்துட்டு லிங்க் தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. உங்களோட கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல லோஸ் வந்து எடுத்துருச்சு, விச் டசன்ட் மீன் அகெயின் இட் இஸ் கோயிங் டு தி சைஸ். ஸோ நம்மளோட நரேட்டிவ், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? ப்ரைஸ் வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் விச் இஸ் தி ப்ரீவியஸ் டே லோஸை வந்து கிளியர் பண்ணி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிஸ்கவுண்ட் பிடிஆர்ஏக்கு போகணும். தட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். ஸோ அகெயின் இந்த லிக்விடிட்டி எடுத்த உடனே எப்படி மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இப்போது இந்த லிக்விடிட்டி வந்துட்டு ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸ்வீப் பண்ணிவிட்டு வி ஹேட் திஸ் பீஃபி ஆர்டர் பேக் ஃபார்மேஷன். அண்ட் நிறைய பேர், ஐ பெட் நிறைய பேர் இந்த இடத்துல லாங்ஸ் வந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த லாங்ஸ் வந்து ட்ராப் ஆகிருச்சு. ஸோ எப்பயுமே பிடிஆர்ஏஸ் வந்து ஒரு யூஸும் கிடையாது அன்டில் ஆர் அன்லெஸ் நரேட்டிவ் இஸ் கன்சர்ன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்லைங் நரேட்டிவ் இருக்கணும். அந்த நரேட்டிவை ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் கன்சாலிடேஷன்ஸ் அண்ட் லெட்ஸ் ஆஃப்டர் தேட் கம் டு அட்வான்ஸ் கேப் தியரி. இங்கே வி ஹேட் அ கன்சாலிடேஷன். ஓகே, நான் ஆர்டர் ஃப்ளோ வீடியோவில் வந்துட்டு வி டோன்ட் நீட் திஸ் டெக்ஸ்ட் ரைட். ஓகே, ஐ டேக் இட் ஆஃப். நான் ஆர்டர் ஃப்ளோ வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன் எப்படி அந்த ஹைஸ் ஆர் லோஸை வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது ஏஷியன் செஷனோடது ப்ரீவியஸ் கில் ஜோனோட லோஸ். இது லண்டன் செஷனோடது. லண்டன் செஷன் கில் ஜோன் வந்து நமக்கு இந்த இடத்துலையே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வி டோன்ட் நீட் திஸ் அஸ் வெல். ஸோ இதை நான் காமிக்கிறதுக்காண்டி நான் வந்து அந்த ட்ரேடிங் வேயோட லைக் மெயில் வந்த இதை வந்துட்டு அலர்ட்ஸ் வந்த மெயிலை வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஸ்க்ரீனில் போடுறேன். இது லண்டன் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது. அண்ட் நம்மளோட ஏஷியன் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆன டைமிங் வந்துட்டு இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்டில் டுடே ஓப்பன் வரைக்கும் நமக்கு வந்து ஏஷியன் செஷன் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஐ வில் மார்க் திஸ் கேண்டில். திஸ் இஸ் 2-day ஓப்பன். ஓகே, ஸோ ப்ரைஸ் அழகா, ஐ வில் டேக் திஸ் ஆஃப். ஸோ ப்ரைஸ் அழகா ஓப்பன்லேருந்து ப்ரொட்ராக்ஷன் பண்ணுச்சு, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். அண்ட் அகெயின் 2 மணிக்கு அந்த ப்ரொட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த 2 மணிக்கு தான் கரெக்டாக ஹை ஆஃப் த டே வந்துட்டு வச்சு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஆர்டர் ஃப்ளோ வீடியோவில் சொல்லியிருந்தேன், எந்த கேண்டில் வந்து லோ வைக்குதோ அந்த ரேஞ்சை வந்து உங்களோட ரைட் சைட் ஆஃப் த கர்வுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் நான் இந்த இடத்துல வந்து இதை மிட் பாயிண்ட் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பீயிங் அ பிளாக், வி கேன் கால் இட் அஸ் த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து நம்ம மீன் த்ரெஷோல்டுன்னு தான் சொல்லுவோம். பட் வாட் எவர். ஸோ இங்கே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தேவை. சின்ஸ் இட் இஸ் அ பிளாக், ஐ வில் கன்சிடர் இட் அஸ் அ மீன் த்ரெஷோல்ட். அந்த மீன் த்ரெஷோல்டை வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு ப்ரைஸ் நெவர் க்ளோஸ் அபோவ் வாட் அந்த 50% லெவல்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த 50% லெவல்ஸ் கூடவே வந்து we have this beautiful volume imbalance. You can see price வந்து கீழே வந்து அழகா இந்த பிரேக்கர் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி இது இங்கே இன்வாலிடேட் ஆயிடுச்சு, அது வேற விஷயம்.
ஸோ நரேட்டிவ் இல்லாதவங்க இந்த இடத்துல அடி வாங்கியிருப்பாங்க. அழகா இந்த பிரேக்கப் ஃபார்மேஷன் வந்து இட் வென்ட் ஸ்ட்ரெயிட் எக்ஸாக்டிக் டு திஸ் கேண்டில்ஸ் ரேஞ்ச். அண்ட் ஆல்சோ வாட் டு வி ஹேவ் ஹியர்? ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், தேர்ஸ்டே கேண்டிலோட ஓப்பன். ஸோ வெனஸ்டேயோட க்ளோஸ், தேர்ஸ்டேயோட ஓப்பன். வெனஸ்டேயோட க்ளோஸ் டு தேர்ஸ்டேயோட ஓப்பன். வாட் டு வி கால் இட்? This is a new day opening gap and you can see price literally go tap this new day opening gap ஓட lows. உடனே வந்து ரியாக்ஷன் கொடுத்துச்சு. And this is our change in the state of delivery. So I'll give it green. This is a change in the state of delivery. So இது கீழே க்ளோஸ் ஆன உடனே ப்ரைஸ் வந்து கீழே வந்த உடனே ஐ ஹேட் பாட் திஸ். ஸோ சிஎஸ்டி கொடுத்த உடனே நான் வாங்கிட்டேன். லைக் ஐ சோல்ட் அரவுண்ட் ஹியர். என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே. அண்ட் என்னோட இனிஷியல் அப்ஜெக்டிவ் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோஸ் அரவுண்ட் இங்கே. பட் ஆனால் என்னோட அப்ஜெக்டிவ் அதுவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு 3R கிடச்ச உடனே க்ளோஸ் மேட்ரு. பட் அப்ஜெக்டிவ் வந்துட்டு இந்த லோஸாக தான் இருந்துச்சு. எக்ஸிக்யூஷன்ஸ் வேணும்னா ட்விட்டரில் இருக்குது. ட்ரேடவேட்டோட எக்ஸிக்யூஷன், நோ பேப்பர் எக்ஸிக்யூஷன், ட்ரேடவேட்டோட எக்ஸிக்யூஷன் வேணும்னா நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சேஞ்ச் இந்த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்த உடனே சேஞ்ச் இந்த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஷார்ட் ஒரு ப்ரீமியம் பிடிஆர்ஏக்கு போன ஒரு பிபி அப்க்ளோஸ் கேண்டலோட ஓப்பனுக்கு கீழே மறுபடியும் ப்ரைஸ் வந்து அந்த ஓப்பனை வயலேட் பண்ணுறது தான் சேஞ்ச் இந்த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, இண்டிகேட்டிங் தட் ப்ரைஸ் வந்து பை ப்ரோக்ராமில் இருந்து செல் ப்ரோக்ராமுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு. வி ஹேட் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் கான்ஃபிடன்சஸ் ஹியர் அண்ட் அதனால தான் நான் என்டர் ஆனேன். அண்ட் ஆல்சோ சி என்ன டைமில் நான் என்டர் ஆயிருக்கேன். 350 which is a macro. ஸோ மேக்ரோ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹை ப்ராபபிலிட்டி மேக்ரோஸ் வந்து உங்களுக்கு நியூஸ் டைம் இல்லை. ஸோ நியூஸ் இல்லாத டைமில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மேக்ரோவில் ரிலே ஆகி இருக்கலாம். ஸோ 350, 355 அண்ட் திஸ் இஸ் 4 AM கேண்டில். அந்த 4 AM கேண்டிலில் ஒரு சின்ன PO3 கொடுத்து அகெயின் இந்த பிளாக்ல போய் மிட்டிகேட் ஆகி we can call it as a breaker, a mitigation, whatever you want. ஸோ இந்த பிளாக்ல அகெயின் போய் மிட்டிகேட் ஆகி we had this huge RAM lower targeting this engineer liquidity, previous days lows and then higher time frame volume imbalance இங்கே இருக்குது ஆப்வியஸாக. ஸோ ப்ரைஸ் வந்து இதை டார்கெட் பண்ணிருச்சு. திஸ் இஸ் த ரீசன் why I had this day. பட் லேட்டர் நான் போயிட்டு இதை படிக்கிறப்ப let's get into some details. Okay, what do we have here? This is a potential consolidation, lower time frame. This range from this lows to this highs, I'll call it as a potential what consolidation. I'll give this red. So இது வந்து ரெக்கார்டிங் கரெக்டான உடனே ஐ கோ ரோட் இட் இன் ட்விட்டர். இது வந்து ஒரு சின்ன போஸ்ட்டாக வந்துட்டு நான் ட்விட்டரில் வந்துட்டு எழுதியிருந்தேன். ஸோ வேணும்னா அதை போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் கன்சாலிடேஷன் ஏரியா. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒன்று, அது ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்சல் பாயிண்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா அது ஒரு ஆன்டிசிபேட்டட் டெர்மினஸ் போகிற வழியில் ஹாஃப்வே பாயிண்டில் இருக்குது. ஆப்வியஸாக புரிஞ்சிருக்காது, ஒரு தடவை ரிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அகெயின் ப்ரைஸ் வந்து இங்கே கன்சாலிடேட் ஆச்சு. இங்கே திஸ் கன்சாலிடேஷன் was acting as a reversal and in the consolidation was setting up stage for secondary expansion to what? Our engineer liquidity or lows, targeting daily volume imbalance.
1 பேர்ட், 2 பேர்ட். ஸோ ப்ரைஸ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டிட்ட போயிட்டு அத குத்திட்டான். அண்ட் இங்க I'll take this off, I'll take this off. ஆன்டிசிபேட்டட் டெர்மினஸ்னா என்ன? ஸோ ஆன்டிசிபேட்டட் டெர்மினஸ்ன்றது நீங்க உங்களோட நரேட்டிவ் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ண அந்த லிக்விடிட்டிஸ் கூட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணுறீங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்துட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு எஸ்ஓபி வந்துட்டு கிடையாது. லைக் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்துட்டு கிடையாது. அது உங்களோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ். பட் பேசிக்காக நிறைய பேர் ஆர் இன்க்ளூடிங் மீ வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது மேனிப்புலேஷன் லெக்கோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். We had this manipulation leg ஓட standard deviation projection. So this is the clean manipulation leg I could see, and standard deviations வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். and the standard deviations வந்து exact of standard deviation what see exact of standard deviationல 3R and இங்கே தான் நான் க்ளோஸ் பண்ணேன். பட் ப்ரைஸ் ஆர் லைக் ப்ரைஸ் வாஸ் ஹேவிங் அதர் பிளான்ஸ் அண்ட் -5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அரௌண்ட் போயிடுச்சு. பட் ரொம்ப ரேர், யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட், பட் ரொம்ப ரேர். பட் நான் 4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்த உடனே தான் நான் க்ளோஸ் பண்ணேன் இந்த இடத்துல. அரௌண்ட் லைக் இந்த கேனலோட லோஸ் வந்துட்டு பிரேக் பண்ணுறப்ப ஐ க்ளோஸ் மை ட்ரேட். பட் என்னோட ஒரிஜினல் டிபி வந்துட்டு இங்கே தான் இருந்துச்சு. ஐ குட் ஹவ் டேக் லைக் டுக் மேக்ஸிமம் பார்ஷியல்ஸ் ஹியர் அண்ட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் ஓட விட்டுருக்கலாம். பட் யா, தட் இஸ் ஒன் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் ட்ரேட். ஆல்வேஸ் ஹேவ் பார்ஷியல்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வந்து இது உங்களுக்கு நினச்ச விட அதிகமாக பே வந்துட்டு பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே கன்சாலிடேட் ஆச்சு, இங்கே கன்சாலிடேட் ஆச்சு. இந்த கன்சாலிடேஷன் இஸ் ஃபார் ரிவர்சல் அண்ட் இந்த கன்சாலிடேஷன் இஸ் டு செட் யுவர் ஸ்டேஜ் ஃபார் ப்ரைஸஸ் டு புஷ் இன் டு யுவர் நரேட்டிவ் ஆர் யுவர் ட்ரான் லிக்விடிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மறுபடியும் போய் பாருங்கள். ஒரு கன்சாலிடேஷன் நடக்குதுன்னா அது ஒன்று ரிவர்சலை க்ரியேட் பண்ண போகுது, இல்லைனா நீங்கள் அகெயின் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் எங்கன்னா செகண்டரி எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும். அண்ட் வந்து அது உங்களோட ஒரிஜினல் ட்ரான் லிக்விடிட்டி ஆர் ஆன்டிசிபேட்டட் டெர்மினஸை வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து அந்த மார்க்கெட் மேக்கர் செல் மாடலோட இன்செப்ஷன் அண்ட் நம்மளோட ஆன்டிசிபேட்டட் டெர்மினஸ் வந்து இது. ஸோ இன்செப்ஷன்னா வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், தட் இஸ் ஸ்மார்ட் மணி ரிவர்சல், அந்த மார்க்கெட் மேக்கர் செல் மாடலோட ஹைஸ். அண்ட் வந்து அந்த ஆன்டிசிபேட்டட் ஒரு செல் ப்ரோக்ராம் வந்து எங்கே முடியுதுன்னு பார்க்குறது தான் ஆன்டிசிபேட்டட் டெர்மினஸ். ஸோ நம்மளோட டெர்மினஸ் வந்து இந்த லோஸ். ஸோ ப்ரைஸ் வந்து அழகாக 50% ஒரு ரேஞ்சிலையும் கன்சாலிடேட் இருந்துச்சு. ஐ வாஸ் லைக்கிங் இட் ஆக்சுவலி. அண்ட் இப்போ தான் வந்து நம்ம அட்வான்ஸ்டு கேப் தியரிக்குள்ளே போகும். ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் எஃப்இஜி விச் இஸ் பீயிங் லெஃப்ட் அன்ஃபில்ட், ரைட். இந்த கன்சாலிடேஷனில் இருந்து பிரேக் ஆகிறப்போ நமக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. அந்த கேப் வந்துட்டு விச் இஸ் ரிமைனிங் அன்ஃபில்ட். ஸோ ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே போகாமல், லைக் அதுக்குள்ளே போகாமல் கீழே விழுந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் a breakaway gap. Okay, let's keep it there for a while and we'll come to this set of price action. We have this consolidation and அதை விட்டு கீழே ப்ரைஸ் பிரேக் ஆகிறப்போ இன்னொரு கேப் வந்து ஃபில் ஆகுது, அது அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் another breakaway gap. ஸோ பிரேக்அவே கேப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அது எய்தர் அன்ஃபில்டாக இருக்கணும், ப்ரைஸ் வந்து அதை டேப்பே பண்ணக்கூடாது, இல்லை பார்ஷியலாக ஃபில் பண்ணியிருக்கணும். லைக் இதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் கீழேயே சின்ன ஒரு போக்கு கொடுத்து கீழே விழுந்திருக்கணும். ஸோ தேட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃபார் என்ட்ரி டில். ஸோ இந்த பிரேக்அவே கேப் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் டீலிங் ரேஞ்சில் எங்கே இருக்குன்றத வச்சு அது பிரேக்அவே கேப்பா மெஷரிங் கேப்பான்னு பிரியும். ஸோ ஒரு ஆன்டிசிபேட்டட் டீலிங் ரேஞ்ச் என்னது நமக்கு? இந்த ஹைஸ் டு இந்த வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு நம்ம கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த லைவ்ல சொல்லியிருந்தேன், வெளியே போயிட்டு பெயிண்ட் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து ஐஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ண உடனே நம்ம ஆன்டிசிபேட்டட் டீலிங் ரேஞ்ச் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவோம். ஐ கிவ் திஸ் குவாட்ரன்ஸ். ஸோ குவாட்ரன்ஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை எடுத்து விட்றேன்.
ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்டிசிபேட்டட் டீலிங் ரேஞ்ச். இப்போ நமக்கு பிரேக்அவே கேப்ஸ் வந்து 25% ஆஃப் த குவாட்ரண்ட் உள்ள ஃபார்ம் ஆகணும். அண்ட் மெஷரிங் கேப் வந்து லைக் எக்ஸாக்டாக 15% வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். அண்ட் எக்ஸாக்டாக 15% இந்த மெஷரிங் கேப் ஃபார்ம் ஆச்சு அண்ட் தட் இஸ் பீயிங் லெஃப்ட் அன்ஃபில். ஸோ திஸ் இஸ் அ க்ளீன் சிக்னேச்சர் தட் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு கோ டுவர்ட்ஸ் திஸ் லோஸ் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆர் அந்த லோஸ் வந்து எக்ஸாக்டாக எங்கே போகும்னு பார்க்குறதுக்கு we can use standard deviations, not normal standard deviations. We can use this breakaway gap to measuring gas standard deviations. ஸோ இது breakaway gapோட ஹைஸ் இந்த எக்ஸாக்ட் கேண்டில், இந்த breakaway gapோட ஹைஸ் டு measuring gapோட லோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸாக்டாக 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ட்வீக் பண்ணி இது அந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே. ஸோ திஸ் வுட் ஹவ் பீன் அவர் ஆன்டிசிபேட்டட் டீலிங் ரேஞ்ச் அண்ட் எக்ஸாக்டாக 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ப்ரைஸ் வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்கே இருந்து ப்ரைஸ் வந்து ஒரு 5 கேண்டில் எக்ஸ்ட்ரா லைக் 5 ஹேண்டில் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. பட் எஸ் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். அண்ட் திஸ் வாஸ் தி ட்ரேட் தட் ஐ ஹேட். அண்ட் நான் பார்த்தப்ப ஐ வாஸ் நாட் கிவிங் அட்டென்ஷன் டு திஸ் பிரேக்அவே கேப் அண்ட் மெஷரிங் கேப் ப்ரொஜெக்ஷன். பட் இந்த மெஷரிங் கேப் வந்துட்டு அன்ஃபுல்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் இந்த கேப் வந்துட்டு அன்ஃபுல்டாக இருக்கணும்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் நாட் யூஸிங் இட் ப்ராப்பர்லி. ஸோ எஸ் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் கைஸ். நீங்கள் வந்து அவுட் சைட் ஆஃப் த சார்ட் வந்து நீங்கள் பெயிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி படித்தா தான் ரியல் டைம் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். இங்கே பார்த்ததை வந்து உங்களோட ரியல் டைம் சார்ட்டில் வந்துட்டு அதை இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ஹோல் லெக்சர் அண்ட் ஹோப் யூ ஃபவுண்ட் திங்ஸ் இன்சைட்ஃபுல் அண்ட் நோட்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி லைக் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன ஹோம்ஒர்க்காக கன்சிடர் பண்ணிட்டு இந்த பிரேக்அவே கேப் டு மெஷரிங் கேப் ஃபார்மேஷன், இந்த ஆன்டிசிபேட்டட் டீலிங் ரேஞ்ச் ப்ரொஜெக்ஷன்ஸோட ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸாக எங்கிட்டாச்சும் நடந்து இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணி முடிச்சா நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா லைக் டிஸ்கார்டில் போகணுன்னு நினச்சாலும் போட்டுட்டு டேக் பண்ணுங்கள். இட் வில் பி a token of appreciation for you guys because நீங்கள் போயிட்டு பார்த்துருக்கீங்க. முக்கால்வாசி பேர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈவன் இஃப் யூ ட்ரைட் லுக்கிங் திஸ் இன் யுவர் சார்ட் இஸ் a huge win for you guys. And yeah, this is it for this video and hope you found this video insightful. Thank you guys.